ஒரு கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக சாதம் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மாங்காய் பீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், உப்பு தேவையான அளவு, தயிர் தேவையான அளவு, தண்ணி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ ஒரு கப்பு ராகி மாவை போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு கப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். 3 கப்பு ஊற்றிக்கிறேன். கப்பு இதில் 1 கப்பு போல் ஊற்றி இதை தண்ணியாக நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். நீங்கள் எந்த அளவுல எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கிங்க. பெரிய கப்பில் எடுத்திங்கன்னா அதேமாரி அந்த கப்பு அளவு வச்சு தண்ணி ஊற்றிக்கிங்க. இந்த மாவு கொஞ்சம் காலைல நம்ம நைட்டு செய்கிறோன்னா காலையிலே மாவு இந்தமாதிரி தண்ணியாக கரைச்சி வெயிலில் கொஞ்சம் நேரம் சாயந்தரம் வரைக்கும் வச்சுட்டு அப்புறமா தான் நைட்டு செய்யணும். இது நான் கொஞ்சமாக செய்கிறதுனால இது உடனடியாக செய்கிறேன். நிறையா செய்கிற மாதிரி இருந்தால் காலையிலே இந்தமாரி கரைச்சி மொட்டை மாடியில் அந்தமாரி கொண்டு போய் வெயிலில் வச்சுடுங்க சாயந்தரம் வரைக்கும். சாயந்தரம் இதை தண்ணியாட்டம் கரைச்சி இப்போ நான் சொல்கிற இதில் செஞ்சுடுங்க. இப்போ சாதம் போட்டுக்கிறேன். நான் நல்லா தண்ணி கொதித்தோடனே நம்ம அந்த கரைச்சி வச்ச மாவை ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நான் ஊற்றி கிளறிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. கட்டி இல்லாமல் நம்ம கிளறிக்கணும். இங்கே பாருங்கள், போட்ட உடனே கட்டி ஆகிடுச்சு. போட்டோடனே பாருங்கள் நல்லா கட்டி ஆகிடுச்சு. இதையும் கழுவி நான் ஊற்றிக்கிறேன். இந்த கிண்ணத்தை கழுவி இப்போ நல்லா பாருங்கள், நல்லா மாவு வேகட்டும். நல்லா வெந்தவொடனே தான் எடுக்கணும் மாவு. இது கொஞ்சம் கையிலலாம் அடிக்கும், கவனமாக தான் கிளறணும். அதை நல்லா வெயிலுக்கு இது இந்த கூழ் குடித்தா நல்லா உடம்புக்கு நல்லது. அந்த காலத்துலலாம் கூழ் இந்தமாரி கம்மங்கூழ், ராகி கூழ் இந்தமாரி தான் குடிப்பாங்க. இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அது கண்டிப்பாக நீங்களும் இது ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது ரொம்ப ஈஸி தான் செய்யறது. கூழ்லாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இந்தமாரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம தண்ணி தயிர்லாம் போட்டு உப்புலாம் போட்டு நல்லா கலந்து நம்ம நல்லா மதியம் வெயில் அடிக்கிற நேரத்தில் குடிக்கலாம். நல்லா இருக்கும். நல்லா கை விடாமல் நல்லா இதை கிளறுங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். பபுள்ஸ்லாம் மேலே அடிக்கும். கொஞ்சம் கவனமாகவே நல்லா பெரிய கரண்டியாக வச்சு கிளறி விடுங்க. சின்னதாக வச்சு கிளறினீங்கன்னா கையில் அடிக்கும். இதை நான் கொஞ்சமாக செய்கிறதுனால சின்ன பாத்திரத்தில் செய்கிறேன். ஓரளவுக்கு வந்தோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் இது மேலே அடிக்காத இருக்கும். இது நல்லா வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறதுனா தண்ணி கையில் தொட்டு இந்த மாவில் கையை வச்சு பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும். அப்போ தான் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் பதம் நமக்கு. பாருங்கள், நம்ம குழு ரெடி ஆகிடுச்சு.
இதை வந்து நல்லா அப்படி எடுத்துக்கிட்டு கையில் வந்து தண்ணி தொட்டுருக்குறேன். அந்த பாருங்க, ஒட்டவே இல்லை பாருங்க. இந்தமாரி ஒட்டாத வந்துச்சுன்னா நம்ம கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கூழ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் இதை எப்படி தண்ணி மாதிரி கரைச்சி காமிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வந்து தயிர் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். இந்த இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சோண்டு மாங்காய், தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியாக தான் குடிக்கணும், கட்டியெல்லாம் குடிக்கக்கூடாது. நல்லா தண்ணி நல்லா ஊற்றி தண்ணி மாதிரி குடிக்கணும். அது நம்மளுடைய கூழ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் போதும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக வெங்காயம் மாங்காய் தூவிக்கலாம். நம்ம கூழ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி வந்துருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த வெங்காயமும் மாங்காய் புளிப்பும் வெங்காயமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.